ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது நீ இருக்கும் வரை அப்படிங்கிற ஒரு நியூ தமிழ் டப் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஜோசப் காயத்ரி அப்படிங்கிற கப்புள்ஸ் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே. இவங்களோட காதலுக்கு இவங்க 2 பேரோட வீட்ல வந்து சம்மதம் தெரிவிக்கல. ஏன்னா இவங்க 2 பேரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால. இதனால 3 நாள் மட்டும் வெளியில எங்கேயாவது தங்கிட்டு அதுக்கப்புறம் பெத்தவங்களோட சம்மதத்தோட தான் தங்களோட கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில வந்திருக்காங்க வெளியூருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு டீ கடையில வச்சு ஒரு பிரச்சனையாக அங்க உள்ள கும்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல. அங்க இருந்து கார்ல வேகமா அங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் ஆச்சு? இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்த இந்த கப்புள்ஸ் வந்து இவங்களோட காதல் இந்த இடைப்பட்ட நாள்ல என்னென்ன விஷயங்கள சந்திக்குது. அண்ட் கூடுதலா வந்து இதுக்கு நடுவில் இவங்க எப்படி காதலிச்சாங்க, இவங்க வீட்டில் இவங்களோட காதலுக்கு எந்த மாதிரியான எதிர்ப்பு தந்தாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் காட்டப்படுது. இப்படி இந்த படத்து மூலமா காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வரவங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் அவங்க பெத்தவங்க எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் நகரும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் 2 பேரோ இல்லை 3 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்க தவிர எந்த இடத்துலையுமே அந்த ரியாலிஸ்டிக்கான தன்மை. இப்போ ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்துக்கு உள்ளுக்குள்ள போய் அந்த கதாபாத்திரங்களாக நம்ம ஃபீல் பண்ணணும்ல, அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக கிடைக்காது. பட் இந்த படத்தை எதுக்காக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்டேட்மெண்ட் அதுக்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டயலாக் டெலிவரிஸ் மூலமாக கொண்டு வந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாமே வந்து பழைய படங்கள்ல நிறைய சொன்ன கருத்துக்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. லவ் போர்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்டாக கொடுக்கல. பர்ஃபார்மன்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்ஸை ஒப்பிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் உங்களோட ஃப்ரீயான டைமில் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த படத்துக்கு அதாவது நீ வருவாயாங்கிற இந்த திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வேணா ட்ரை பண்ணி பாருங்க.